குருவுடன் இணையும் 9 கிரகங்கள்ங்க சார். குருவுடன் சூரியன் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு என்ன மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்களை மட்டுமே தான் குடுப்பார். குருவுடன் சூரியன் இணைந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துடைய உச்சியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத சொல்லுவீங்க? கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி பக்கத்தில இருக்கக்கூடிய குருவுடன் சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது, யார் ஜாதகத்திலாம் குரு சந்திரன் சேர்க்கை இருக்கோ, அவங்களுக்கு முகப்பொலிவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். குருவுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது, இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாவே இருக்கு. குருவும் புதனும் இணைந்திருக்கும் பொழுது, குரு புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து குருவுடன் சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது, வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டமே வராது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. குருவுடன் சனி இருந்திருக்கும் பொழுது, குரு சனி ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா, குருவுடன் ராகு இணைந்திருந்தால், இந்த குரு ராகு சேர்ந்ததுன்னா குழந்தை இல்லாத ஒரு அமைப்பை ஆஃப்டர் 90ஸ்க்கு மேலே பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. குருவுடன் கேது இணைந்திருந்தால், கடனை அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது. ஒருவர் ஜாதகத்தில் குருவும் கேது இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தரும்? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எல்லா பக்தி பிளஸ் நேரலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குருவுடன் இணையும் 9 கிரகங்கள்ங்க சார். இப்போ குரு அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஒருவருக்கு நல்லது கொடுப்பாரா? இல்ல தீய விஷயங்கள்லாம் செய்வாரா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க சார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்களை மட்டுமே தான் கொடுப்பார். ஒரு குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்கள் வீட்டில் எப்போவுமே சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார வசதி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் முதல்ல வராது. அதே போல் குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதம் பெற்ற ஜாதகம். முதல்ல வந்து என்னென்னா, பணமோ பொருளோ ஏதோ இல்லாமல் இருந்தால் கூட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் முதல்ல வராது. இப்போ எல்லாருமே எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, லைஃப் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதற்கு ஜாதகத்தில் குருவுடைய நிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. குருவுடன் இணைந்த கிரகங்களுடைய நிலைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. குருவுடன் சூரியன் இணைந்திருக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு என்ன மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? குருவுடன் சூரியன் இணைந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துடைய உச்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில ஒரு நிரந்தர வருமானம் இருப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த குருவும் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துது. நெறைய ஒரு ஜாதகத்துல இந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகம் பெறக்கூடிய ஜாதகர் எப்பவுமே உயர் பதவி, உயர் அந்தஸ்துடன் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குரு சூரியன் இணைஞ்சிருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்கும். பிரபலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பிரபலமா இருக்காங்க, ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல குரு, சூரியன் சேர்க்கை இல்லாம அவங்க பிரபலமே அடைய முடியாது. ஒருவருக்கு ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத சொல்லுவீங்க? கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதேபோல நெறைய பேருக்கு வாழ்க்கையில துன்பங்கள் நெறைய இருக்கு. அந்த துன்பங்கள் இருக்கு. என் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கு. சூரியன் சரியான பொசிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல போயிட்டு, அவங்களுடைய ஜாதகத்த அங்க வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே, அவங்களுடைய அமைப்புகள், ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் குறைவா இருக்கும். அதனால பிரச்சனைகள் குறைவா இருக்கும். அதிலிருந்து அவங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? இந்த குரு, சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னாவே, அவங்கள பார்த்த உடனே 4 பேருக்கு பேசணுன்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா வரும். யார் ஜாதகத்திலாம் குரு, சந்திரன் சேர்க்கை இருக்கோ, அவங்களுக்கு முகப்பொலிவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர் அவங்க பின்னாடியே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்ப அந்த குரு, சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்துது. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட கேட்டா தெரியும், இவர பார்த்தா புரியும் அப்படின்ற மாரி அவருடைய முன்னிலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல இந்த குரு, சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, நெகட்டிவ் ஒண்ணு இருக்கு. நெறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கௌரவமா ஏமாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். என்னன்னா, ஒருத்தர் யார்ட்ட பணம் குடுக்குறாரு. அந்த பணத்த குடுத்து திருப்பி வாங்க முடியாம ஆயிடும்.
அது திருப்பி வாங்க முடியாம இருக்குது. யாராவது ஒருத்தர் கேட்டா, "என்னப்பா பணம் குடுத்தியா வந்துச்சான்னு?" கேட்டா, "இல்ல. அவரே கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில போய் நான் எப்படி கேட்கறது?" அப்படின்னு அந்த ஏமாற்றங்கள கூட வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைய இந்த குரு சந்திர சேர்க்கை எப்பவுமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எது சொல்லலாங்க சார்? குரு, சந்திரன் சேர்ந்து இருக்க ஒரு ஜாதகத்தில அப்படின்னா, அவங்க திருப்பதி மலை கீழ இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அது எப்போ போணும் அப்படின்னா, திங்கட்கிழமை போறது ரொம்ப நல்லது. அப்படி இல்ல வியாழக்கிழமையில போய் அவங்க அந்த பத்மாவதி தாயார வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, ஒரு முகப்பொலிவு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். முகப்பொலிவு இருந்தாவே எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கையில ஒரு 4 பேரால ஈர்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதேபோல நெறைய பேர் அந்த வழிபாடு பண்ணும்போது, அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுறதா ஐதீகம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல குருவுடன் செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரி பலன்கள் கிடைக்குங்க சார்? குரு, செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு வேலையில ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவி. பார்த்தீங்கன்னா, நெறைய மேனேஜரல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, குரு, செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு கம்பெனி நடத்துறீங்க, இல்ல ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, ஜிஎம்மா இருக்கீங்க, சிஇஓவா இருக்கீங்க. அவங்களுடைய ஜாதகத்தில எல்லாருக்குமே குரு, செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். இந்த குரு, செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாவே இருக்கு. பூர்வீக சொத்து நெறைய பேருக்கு கிடைக்குது. அதேபோல அவங்க சம்பாதிக்கிற பணத்த பெரிய லெவல்ல அந்த சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப இந்த குரு, செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பா குடுக்குது. ஒரு ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் வழிபாடு எதுவா இருக்குங்க? குரு, செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்றது நல்லது. பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா பௌர்ணமி தினத்தில வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்ல பௌர்ணமி அன்னைக்கு என்னால போக முடியல அப்படின்னா, அவங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாம். இல்ல திதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சஷ்டி திதியில போயி முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணும்போது, அவங்க வாழ்க்கையில நான் ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட, அந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுமாரி எனக்கு புரமோஷன் கிடைக்கல ஆஃபீஸ்ல, எனக்கு புரமோஷன் தடையா இருக்கு, எனக்கு புரமோஷன் குடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே, இந்த திருச்செந்தூர் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, இல்ல சஷ்டி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, அந்த புரமோஷன்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஒரு ஜாதகத்தில் குருவும் புதனும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? குரு, புதன் சேர்ந்திருக்கு அப்புட்ன்னா, அவங்க வந்து அறிவாற்றலுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப அந்த குரு, புதன் சேர்க்கை ஏற்படுத்துது. நெறைய குரு, புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய தாய் மாமாவுடைய அன்பு, தாய் மாமா மூலமாக பொருளாதார வரவு. அது மட்டும் இல்ல மச்சான், மைத்துனன் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதன் மூலியமாக அவங்களுக்கு நெறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளேயே பிசினஸ் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய பேருக்கு இருக்கு. என் மச்சான் கூட சேர்ந்து பண்றேன். என் மாமா கூட சேர்ந்து பிசினஸ் பண்றேன். அந்த மாரி ஒரு குடும்ப உறுப்பினருக்குள்ளேயே பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல எல்லாமே இந்த குரு, புதன் சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். இந்த குரு, புதன் சேர்க்கை இருந்தது அப்படின்னாவே, இவங்க தெய்வ பக்தி மிகுந்த நம்பிக்கை உடையவர்களா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத சொல்லலாங்க சார்? குரு, புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, பெருமாளுடன் இணைந்த அஷ்டலட்சுமியோடைய ஃபோட்டோ இருக்கும். இல்ல பெருமாளுடன் இணைந்த அஷ்டலட்சுமி கோவில்கள் இருக்கு. நெறைய கோவில்கள்ல அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலே போய் வழிபாடு பண்ணலாம். சென்னை பெசன்ட் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு. அந்த கோவில் போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிசினஸ் பண்ணி அதில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதே மாரி ஒரு திட்டமிட்ட விஷயத்த வெற்றி பெறுவதற்கு அந்த அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிய குடுக்குது. ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சுக்கிரன் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்தில அப்படின்னா, வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டமே வராது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில இருக்கக்கூடியது. நாங்க நெறைய பேர் கேட்பாங்க. "எனக்கு பணம் பிரச்சனை வருமா?" அப்படின்னு கேட்டா, நாங்க மொதல்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், குருவுடன் சுக்கிரன் இணைந்திருக்கா? குருவுடன் சுக்கிரன் இணைந்தா பணத்துக்கு கவலைப்படாதீங்க. இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க வராங்க. வரும்போது "எனக்கு ஒரு லோன் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்டு வருவாங்க. அந்த லோன் கிடைக்கிறதுக்கான மிக மிக முக்கிய காரணம் இந்த குரு, சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. நெறைய பேர் எனக்கு வந்து நான் பணம் வெளில குடுத்துருக்கேன். எனக்கு திருப்பி வர வேண்டியிருக்கு. வருமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஜாதகத்தில குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த கொடுத்த பணம் வராம போகவே போகாது. அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில எப்பவுமே வராது.
ஒருவரோட ஜாதகத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கும்போது, அவங்க எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தரும் சார்? குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, திருமயச்சூர் லலிதாம்பிகை அம்பாள போய் வழிபாடு பண்ணலாம். அது முக்கியமா வெள்ளிக்கிழமையில போய் வழிபாடு பண்றது நல்லது. வெள்ளிக்கிழமையில காலையில 6 டூ 7 வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா, அந்த சுக்கிர ஓரையில பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றிய குடுக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா கிழமையிலும் வரக்கூடிய சுக்கிர ஓரையில அந்த திருமயச்சூர் லலிதாம்பிகைய வழிபாடு பண்ணும்போது, பண பிரச்சனைகள் வராது. அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அந்த அம்பாள் ஏற்படுத்தி குடுக்கும். ஒருவரோட ஜாதகத்தில் குருவுடன் சனி இருந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைக்குங்க சார்? குரு, சனி ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா, அவங்களால முடியாத விஷயங்களே கிடையாது. மிகப்பெரிய புண்ணியம் பண்ண ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் பார்க்கும்போது என் பையன் வந்து மிலிட்டரிக்கு போணும்னு நெனைக்கிறான். அது ஆயிடுவானா? அங்க போய் சேர்ந்துருவானா? அதேமாரி இந்த பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறான். அது செஞ்சுருவானா? இத படிக்கணும்னு நெனைக்கிறான். செஞ்சுருவானா? அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் என்கிட்ட கிடையாது. அது மாரி எங்க ஃபேமிலில வரல. இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்ல டாக்டரே கிடையாது. என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு நெனைக்கிறான். அது மாரி ஆயிடுவானா சார்ன்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஜாதகத்துல பார்க்கும்போது, இந்த குரு, சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா, அவங்க நெனச்ச விஷயத்த அடைஞ்சிருவாங்க. அவங்க போற போக்குலயே விட்டுருங்க. நெறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா வருவாங்க. வந்துட்டு ஒரு பெண் ஜாதகமா இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஜாதகமே ரீசென்ட்டா பார்த்தேன். என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு 22 வயசு தான் ஆகுது. ஃபாரின்ல போய் வேல பார்க்கணும்னு சொல்றா. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்கேயே வருது. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்றா. அப்ப இந்த ஜாதகத்துல பார்க்குறோம். ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில குருவும், சனியும் சேர்ந்தே இருக்கு. அப்போ ஒரே வார்த்தை சொல்லும். தைரியமா அந்த பொண்ண அனுப்பி வைங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா ஃபாரின்ல போய் வேல பார்க்கும். நெனச்ச விஷயத்த செய்யும். செய்யாம இருக்காது. நீங்க அது வேண்டான்னு நெனச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்டின்னா, அவங்களோட லைஃப் பிரச்சனை தான் வரும். அதனால அந்த குரு, சனி சேர்க்கை இருக்கு அப்டின்னும்போது, நெனச்ச விஷயத்த நனைத்த நேரத்தில் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு அப்டின்னு சொல்லுவோம். ஒருவர் ஜாதகத்தில் குருவும், சனியும் சேர்ந்திருக்கும் பொழுது, அவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத சொல்லலாங்க? குரு, சனி சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பொழிச்சலூர் பக்கத்தில அகஸ்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கு. அந்த அகஸ்தீஸ்வரர் கோவில்ல அந்த சிவபெருமானையும், ஆனந்தவள்ளி தாயாரையும், அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில நெனச்சே முடிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு எல்லாருக்குமே. நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணேன் நடக்கல. நான் சில விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க நெனச்ச விஷயம் நடந்தே தீரக்கூடிய ஒரு அமைப்ப அந்த அம்பாள் குடுக்குறாங்க. ஒருவர் ஜாதகத்தில் குருவுடன் ராகு இணைந்திருந்தால், அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? இந்த குரு, ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்துக்கான உச்சத்தை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு, ராகு சேர்க்கை இருக்குன்னா நெறைய பேரு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி நெறைய பணத்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு, ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. இதுல நெகட்டிவும் கொஞ்சம் இருக்கு. இந்த குரு, ராகு சேர்ந்ததுன்னா, குழந்தை இல்லாத ஒரு அமைப்ப ஆஃப்டர் 90ஸ்க்கு மேல பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கு. அதனால ஜாதகத்துல குரு, ராகு சேர்க்கை இருக்கு. திருமணம் பண்ணும்போது ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க. குரு, ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாவே, இந்த இந்த ஜாதகருக்கு முதல்ல குழந்தைக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. இல்ல குழந்தை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. கிடைக்கலன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு, அதுக்கான மருத்துவத்த எடுத்துக்கங்கன்னு நெறைய பேருக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குரு, ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா, நெறைய பேரு பணத்த யார்ட்டயா குடுத்துட்டு, அது லோனாவோ, இன்வெஸ்ட்மென்ட்டாவோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அந்த பணத்த திரும்பவே வாங்க முடியாத ஒரு அமைப்ப இந்த குரு, ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. இவங்களுக்கு நகை நெறைய சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேரு நகையா வாங்கியிருக்கேன் நானு. கோல்டா இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஜாதகத்துலாம் குரு, ராகு சேர்க்கை இருக்கு. அதேபோல அந்த நகையை தொலைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நெறைய ஜாதகத்துல இந்த குரு, ராகு சேர்க்கை ஏற்படுது. இப்பவே பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 1/2 இயராவே இப்ப பார்த்தீங்கன்னா, போன நவம்பர்லேருந்து இந்த இப்ப நடந்த இன்னைக்கு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு, ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது 1 கிராம் நகையாவது கண்டிப்பா தொலைஞ்சிருக்கும். அந்த மாரி ஒரு அமைப்ப இந்த குரு, ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. ஒருவர் ஜாதகத்தில் குருவும், ராகுவும் இணைந்திருக்கும் பொழுது, கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் வழிபாடுன்னா எத சொல்லலாங்க? குரு, ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ராமானுஜருடைய சன்னதியில போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம சொன்ன பண பிரச்சனைகள், இந்த பொருளாதார இழப்பு, அதேமாரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். ஒருவர் ஜாதகத்தில் குருவுடன் கேது இணைந்திருந்தால், அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன் கிடைக்குங்க சார்? குரு, கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா, இது வந்து கடனை அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு யோகத்த குடுக்குது. அந்த குரு, கேது சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, அவங்களுக்கு கடன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எத்தன கோடி கடன் கேட்டாலும், கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த குரு, கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஒரு கடன் வாங்குனா பெர்ஃபெக்ட்டா கட்டணும்னு நினைப்பாங்க.
அது எத்தனை வட்டிக்கு வாங்கினாலும் சரி, அந்த நாள்ல போய் பணத்த கட்டிட்டு வருவாங்க. இல்ல பணமே இல்லனா கூட கூப்ட்டு, இல்லைங்க நாளைக்கு தாங்க பணம் வருது, நாளான்னைக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால இவங்கள நம்பி நெறைய பேர் கடன் குடுத்துட்டு, ஒரு பாயிண்ட்ல அந்த கடன கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். நெறைய பேர் கோடிகளில் கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு, கேது சேர்க்கை எப்பவுமே ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு ஆண் ஜாதகத்துல குரு, கேது சேர்க்கை இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. குழந்தைகிட்ட பிரிஞ்சு இருக்கிறது. இல்ல குழந்தையே இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு, கேது சேர்க்கை ஏற்படுது. மிக, மிக தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இந்த குரு, கேது சேர்க்கை இருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போணும். எல்லா கோயில்லயும் நான் போய் வழிபாடு பண்ணணும். பெரிய சிவனடியாரா மாறணும்னு சொல்லக்கூடிய ஜாதகத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த குரு, கேது சேர்க்கை கண்டிப்பா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதும் இணைந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தரும் சார்? குரு, கேது சேர்ந்திருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னா, எல்லா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்யலாம். அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா நம்ம சொல்லக்கூடியது, காளஹஸ்தீஸ்வரர் கோவில்ல போய் வழிபாடு பண்றது ரொம்ப, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம, காஞ்சி மகா பெரியவருடைய சன்னிதானம் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த மடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். அவருடைய கோவில் ஒண்ணு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஓரிகையில ஒரு இடத்துல இருக்கு. அங்க போய் வழிபாடு பண்ணாங்க அப்டின்னா, இந்த கடன் பிரச்சனைகள் முதல்ல விலகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்ப அந்த வழிபாடு ஏற்படுத்தி குடுக்கும். இப்ப நம்ம குருவுடன் இந்த 9 கிரகங்கள் பற்றியும், அவங்களுக்கான பிரத்யேக கோயில் பற்றியும் பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.